இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி வடக்க போகிறோம். எங்கன்னா பீகாரில் வந்து இந்த சிக்கன் கறி செய்கிறாங்க. அது எப்படி தான் செய்கிறாங்கன்ற இந்த வந்து கறி இல்லை, இது வந்து ஒரு சாதம், அதாவது பீகார் சிக்கன் சாதம் செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பீகார் சிக்கன் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய கோழி 100 கிராம், வேக வைத்த அரிசி 2 கப், சிறிதாக நறுக்கிய கேரட் 1, சிறிதாக நறுக்கிய குடைமிளகாய் 1, சிறிதாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1, புதினா இலை 1 கைப்பிடி அளவு, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, தயிர் 1 கப், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பீகார் சிக்கன் சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நீ பீகார் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்னா மெயினாக வந்து தயிர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிக்கனை வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண மாதிரியே வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க ரைஸில். நம்ம மெயினாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சைடில் போனீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வெள்ளரிக்காய், கேரட்டு, குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரைஸ் செஞ்சாங்க, சாதம் செஞ்சாங்க. ஸோ அதை தான் இப்போ என்ன செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இங்கே வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் தயிர், இதோட கொஞ்சம் மல்லியை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதோட மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா என்ன செய்யலாம்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இதில் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் சின்னதாக என்ன செஞ்சுருக்கேன்னா சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துருங்க. இதில் வந்து எலும்பு இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சாதத்தோடு சேர்க்க போகிறதுனால எலும்பு இல்லாமல் போன் இல்லாத அந்த சிக்கனை எடுத்தாச்சு. இதோட காஷ்மீர் மிளகாய் பொடி, இல்லை மல்லிப்பொடி, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெயை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் இப்போ எடுத்து என்ன செய்யலாம்னா சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கன் என்ன செய்வோம், இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் என்ன செய்யலாம்னா ஒரு
8லேருந்து 9 நிமிஷம் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்யறோம்னா இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். கடாய் எடுத்திருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து தண்ணி எது இருந்தால் தூர எடுத்துடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், இதை வந்து லோ ஃப்ளேமில் என்ன செய்யணும்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டிலலாம் வந்து இது மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு உட்டன் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இதை இந்த நான்ஸ்டிக் பேன் வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அதில் நல்லா என்ன செய்யணும் இது மாதிரி கரண்டியை போட்டு சுரண்டி எடுத்து கடைசியில் அந்த கருப்பு கலரே மாறி அந்த பழைய நிலைமைக்கு நம்ம ஊரில் உள்ள அந்த நார்மல் சட்டி கலருக்கு வந்துடும். அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்து இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போது உட்டன் ஸ்பூனோ இல்லை அதுக்கு தேவையான அந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேச்சுலா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் அதையும் சேர்த்துலாம். அதோட வெள்ளரிக்காய், குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் இதில் சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் கேரட்டு, அந்த குக்கும்பர், அந்த குடமிளகா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா வேக வச்சிருக்கிற இந்த ரைஸை இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய நேஷ்னல் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு க்ரீனு அந்த இது பாரு ஒயிட் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து ஒரு நம்ம ஊர் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் போல அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த தயிர் புதினா இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பு, இப்போது நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய இந்த பீகார் சிக்கன் சாதம் வந்து ரெடி ஆச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளுடைய பீகார் சிக்கன் சாதம் வந்து ரெடி ஆச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தயிரோட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலோ இல்லை வந்து ஒரு பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம ஊர்லலாம் என்ன செய்வாங்கன்னா பிரியாணி செய்யும்போது என்ன செய்வாங்க, முட்டை கொடுப்பாங்க இல்லையா, முட்டையோட வச்சு செய்தாலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த மேங்களூர் தேங்காய் ரசம் அதையும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபியோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். Till then, take care, see you, bye bye. இது என்னோட என்ன சமையலோ, see you, bye.